சசிகலா திடீர் கைது அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட வேண்டும். அதாவது அதிமுகவுடைய தலைமை நானாக இருக்க வேண்டும், எனக்கு கீழ்தான் அனைவரும் இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர் தான் சசிகலா அம்மையார். ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பின்பு ஒரு பங்களாவிலே நடந்த விஷயங்கள்லாம் நம்ம அனைவருக்கும் தெரியும். அங்கே ஒரு மனதாக சசிகலா அம்மையார் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த நேரத்திலே ஓபிஎஸ் முதலமைச்சராகவும் இருந்தார். அது கொஞ்ச நாட்கள் கழித்து ஓபிஎஸ் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து இறக்கி விடப்படுகிறார். தர்மயுத்தம் என்பது ஸ்டார்ட் ஆகுது. அந்த தர்மயுத்தத்தில் மட்டும்தான் ஓபிஎஸ் கிடைத்த கடைசி வெற்றி. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இதுவரைக்கும் வெற்றி என்பது கிடைக்காமல் அரசியலே நடுத்தெருவிலே விடப்பட்டிருக்கு. இப்ப சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் சரி எடுத்துக்கங்க, சசிகலா அம்மையாருக்கு ஆதரவுகள் அதிகமாக இருக்கிறதா, சசிகலா அம்மையாருடைய பெயருக்கு புகழ் என்பது இருக்கிறதா, அல்லது அவருக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அப்படிங்கிற பெயருக்கு ஆதரவுகள் என்பது புகழ் என்பது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அந்த அதிமுக அப்படிங்கிற பிம்பத்துக்குத்தான் ஆதரவு என்பது இருக்கு. அதைத்தான் கைப்பற்ற நினைத்துக் கொண்டிருக்கிறார் சசிகலா அம்மையார். அதன் காரணமாகத்தான் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் மூலமாக ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கெல்லாம் அசையாமல் எடப்பாடி பழனிசாமி பிடி கொடுக்காமல் தான் செங்கோட்டையுடைய பதவிகளை கூற பறித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலே பொதுச் செயலராக இருந்து கொண்டிருக்கிறார். இது ஒருபுறம் இருந்தாலுமே நமது சசிகலா அம்மையார் மிக விரைவாகவே கைது செய்யப்பட இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் பொதுச்செயலர் சசிகலாவுக்கு சொந்தமாக கூறப்படும் பத்மாவதி சுகர்ஸ் நிறுவனம் 450 கோடி ரூபாய் நிதி மோசடியில் சிக்கியிருக்கிறது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது 450 கோடி ரூபாய் முறைகேடாக மாற்றப்பட்டதாக நிறுவனத்தின் இயக்குனர் ஜிதோஸ் ஜிவ்கான் படேல் அளித்த புகார் அடிப்படையில் பினாமி சொத்துக்கள் வழக்கில் கீழ் சசிகலாவில் இதுவும் இணைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த வழக்கில் கடந்த ஜூலை மாதமே சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் சென்னை, திருச்சி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்திருக்காங்க. இதனால் சசிகலா மீண்டும் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி என்பது அரசியல் வட்டாரத்திலே எழுந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. 450 கோடி விவகாரம் தொடர்பான விசாரணை தீவிரமாக நடந்து வருவதால் அடுத்த கட்டத்தில் எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என சசிகலா தற்போதும் பீதியிலே இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவர் நிறுவனத்தை 450 கோடி ரூபாய்க்கு மேல் கொடுத்து வாங்குறாங்க. அந்த நிறுவனத்தில் பண மதிப்பிழப்பிற்கப்பட்ட அதாவது மோடி அவர்களின் மூலமாக பணம் மாற்றம் என்பது செய்யப்பட்டு அந்த நேரத்திலே கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய் பக்கம் முறைகேடாக மாற்றம் செய்திருக்கிறார்கள். அப்ப அவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது, அது யாருடைய பணம் அப்படிங்கிறதாம் இப்ப சிபிஐ விசாரணை என்பது மிக தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே கண்டிப்பாக சசிகலாவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது வரப்போகிறது. அந்த சசிகலாவுடைய பிரச்சனையை மையப்படுத்தி சசிகலாவிற்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரப்போகிறது. ஒன்று, பாஜகவுடன் சசிகலா இணைய வேண்டும், இல்லை என்றால் சசிகலாவிற்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் எல்லாம் தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.